அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 57th மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்டி இன்றைக்கி நைட் 7:30 ஹைதராபாத்தில் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஃப்ளாப்பு, டோட்டலாக ஃப்ளாப்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா சஞ்சு சாம்சன் நம்ம சொல்லவே இல்லை இல்லையா, முகேஷ் குமார் சொல்லலை, சஞ்சு சாம்சன் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி மெயினாக ஏன்னா ஒரு 100 அடிச்சாரி ஒரு 2 விக்கெட் கழட்டினாப்புல இதெல்லாம் சொல்லலை. குல்தீப் யாதவ் சொல்லியிருந்தோம். ஜெய்ஸ்வால் ஃப்ளாப்பு, பட் ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம், பட் ஜெய்ஸ்வால் அடிக்கலை. ஸோ அது சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மெயினாக வந்து சஞ்சு சாம்சனை சொல்லலை, அக்ஷர் பட்டேல் சொல்லலை. அக்ஷர் பட்டேலை சொல்ல தப்பு பண்ணியாச்சு, சஞ்சு சாம்சன் விட்டாச்சு, முகேஷ் குமார் விட்டாச்சு. ஸோ இது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நேற்று மேட்சை பொறுத்தவரை ஃபெயிலர் தான், டோட்டல் ஃபெயிலர். ஸோ பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக அது என்ன இதுன்னு பார்க்குறோம், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்டி. கிரிக் பெஸ்ட் ஆப்பில் ப்ராப்ளம் பிளேயிங்கில் ஒன்று வந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரைக்கும் டிராவிஸ் ஹெட்டு, அகர்வால், கிளென் ஃபிலிப்ஸு, அப்துல் சமாத், ஹென்ரிச் கிளாசன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, கம்மின்ஸு, புவனேஸ்வர் குமார், ஷபாஷ் அகமத், உன்கத்து அப்படின்னா உம்ரான் மாலிக் 2 பேரில் யாரோ ஒருத்தர் விளையாடுவார் சொல்லியிருக்காங்க. ஹென்ரிச் கிளாசன் இம்பேக்ட் பிளேயராக வந்து டி நடராஜன், அவர் இம்பேக்ட் பிளேயராக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எஸ்ஆர்ஹெச் டீமோட பிளேயிங் 11 இம்பேக்ட் பிளேயரோட. எல்ஹெச்சியை பொறுத்தவரை யாரானா கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக் திரும்பி வராரு. ஸோ கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஸ்டாய்னிஸ், குர்னால் பாண்டியா, தீபக் ஹூடா, நவீன் உல்ஹக், யாஷ் தாகூர், ரவி பிஷ்னாய், மோஷின் கான். இதுதான். இதில் இம்பேக்ட் பிளேயராக வந்து அர்ஷின் குல்கர்னி அப்படிங்கிற பிளேயர் வராரு. ஸோ அர்ஷின் குல்கர்னியோட டேட்டா நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் இந்த இம்பேக்ட் பிளேயராக இருக்கக்கூடிய அர்ஷின் குல்கர்னி டேட்டா நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம ப்ரெட் பண்ணலை, அவரை நம்ம எடுத்துக்கல இந்த இதில். ஸோ மீதி உள்ளது எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கிற டேட்டா இருக்குது. ஸோ இந்த இம்பேக்ட் பிளேயரு இந்த பிளேயிங் 11 வச்சு நம்ம இன்றைக்கான மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரை ஒரு 6 பிளேயர்ஸ் நல்லாயிருக்கு. எல்எஸ்ஜியில் 5 பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்கு. யாராக இருக்கிறது பார்த்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரை டிராவிஸ் ஹெட், கிளென் ஃபிலிப்ஸ், ஷபாஷ் அகமத், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், டி நடராஜன். ஸோ இந்த 6 பிளேயர்ஸ்க்கு எஸ்ஆர்ஹெச்சில் நல்லாயிருக்கு. எல்ஹெச்சியை பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, குர்னால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இந்த 5 பேருக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கான டீம் அது மாதிரி லைனாக சொல்லிடுறேன். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்ஹெச்சிக்கான டீம் 11 பிளேயர்ஸ்: டிராவிஸ் ஹெட், கிளென் ஃபிலிப்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், ஷபாஷ் அகமத், டி நடராஜன், நிக்கோலஸ் பூரான், கேஎல் ராகுல், ஆயுஷ் பதோனி, குர்னால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இந்த டீம் 11 பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்டிக்கான ட்ரீம் 11 பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸு நம்மளோட சேனலில். ஸோ நேற்று மேட்ச் நம்ம எதுவுமே மறைக்கிறதில்ல. ஸோ நம்ம ஃப்ளாப்பாக இருக்கிறதுனால நம்ம சொல்லிடுறோம். நல்லா நம்ம கொண்டு வந்துருந்தனாலும் நம்ம இந்த பிளேயர் ட்ரீம் 11 வந்து இந்த பிளேயர்ஸ் இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம். அப்போ யாராவது சொல்லாமல் இருந்தால் கூட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார், ஆனால் இன்றைக்கி நல்லா விளையாட மாட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மற்ற சேனல் எப்படி இருக்குது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள், நம்ம சேனல்லையும் பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ சப்போர்ட் தேவைப்படுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம சேனலில் இருக்காங்க, வெறும் 41 பேர் தான் இருக்காங்க. பட் ஆனால் அந்த 41 பேர்த்துக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கேன். ஸோ 41 பேர்த்துக்கும் நான் வந்து எப்படி டெய்லி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத 100% எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னோடய நன்றி. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ இது இன்னைக்கு டெய்லி டீம் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.